எலிசா தீர்க்கதரிசிக்கு என்ன செய்தான் என்று நமக்கு தெரியும். அவன் தன் சால்வையை எடுத்தான், அதை முறுக்கினான், புரண்டோடும் அந்த யோர்தானை அடித்தான். அங்கே பாதை உண்டாயிற்று. 2 பேர், ஒருவேளை அவர்கள் கடப்பதற்கு படகோ அல்லது நடந்தோ அல்லது நீச்சல் அடித்தோ சென்றிருக்கலாம். இல்லை, எலிசா அற்புதமான ஒரு காரியத்தை செய்கிறான். எரிகோவின் தீர்க்கதரிசிகள் 50 பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான தேவ மனிதர் இந்த எலியாவும் எலிசாவும் கடந்து சென்றார்கள். ஆண்டவர் நமக்கு எதிரடையாக இருக்கும் இவ்விதமான ஆறுகளை கடக்க ஒரு பெரிய பக்தியுள்ள அல்லது ஜெபமோ அல்லது இதற்கான பொருத்தனைகளோ அல்லது இதற்கான ஜோடனையான பல்வேறு விதமான வசனங்களோ சேவையே இல்லை. இருப்பதை வைத்துக்கொண்டு அற்புதம் செய்யும் ஆண்டவர் அவர். தன் மேலிருந்த சால்வையை எடுத்தான், அதை முறுக்கி ஒரு அடி அடித்தான். ஒருவேளை ஆண்டவரே இதை பிரிந்து போக பண்ணும் கூறவில்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன் அதையும் கூறவில்லை. வேத வசனம் மிக தெளிவாக கூறுகிறது. ஒருவேளை இதற்கு முன்னதாக இஸ்ரவேல் மக்கள் கடந்த பொழுது அதற்கான வழிமுறைகளை ஆண்டவர் மிக திட்டம் தெளிவாக யோசுவாவுக்கு கூறினார். அது ஒரு காலம். ஆனால் இந்த காலத்திலோ ஆண்டவருக்குள் இருந்த அற்புதமான அடியார்கள், ஆண்டவரோடு பயணித்த மக்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். நம்முடைய வாழ்விலும் கூட அநேக தருணங்களிலே நாம் எதையாவது வேண்டிக் கொள்ளும் பொழுது அதற்கான செயல்பாடுகளை நிறைவேற்ற நாம் முயற்சிக்கிறோம். அவைகள் அனைத்தும் வீணும் விருதா என்று அறியாமல் திரும்ப திரும்ப முயற்சிக்கும் பொழுது தோல்வி அடைகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவருக்கு இடம் இருக்குமானால், உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவரை தரித்து கொண்ட மக்களாக நாம் வாழ்வோமானால், இருப்பதை வைத்துக்கொண்டு நாம் நடக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் செயல்படுகிறார்.